ஹலோ டீச்சர்ஸ், நம்மளுடைய பிளான் ஷெடியூல் படி லாஸ்ட்டு 2 டேஸில் வந்து நிற்கிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே ஒரு நாள் இருக்குது, சண்டே வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ எக்ஸாம் எழுதி இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் கொஷின் பேப்பரை எப்படி அட்டன் பண்ணணும், ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி மிஸ்டேக் இல்லாமல் அட்டன் பண்ணணும், எல்லா கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அடுத்தது தெரியாத கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோவோட கடைசியில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா குறைஞ்சது ஒரு 5 கேள்விகளுக்கு உங்களால் சரியான பதிலை யூஸ் பண்ண முடியும், சரியான கொஷினாக போட முடியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் எப்போ யூஸ் பண்ணால் அந்த கொஷினை பற்றி சுத்தமாக எந்த ஐடியாவுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து அந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு பாதி தெரியுது, முக்கால்வாசி தெரியுது, நல்லாவே தெரியுதுன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் கரெக்டாக போடுங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு 150 கொஷின்ஸு 180 மினிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா கூட 150 மினிட்ஸ் நமக்கு போதும். எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தமிழ் பார்ட்டுக்கு 30 மினிட்ஸ், இங்கிலீஷுக்கு 30 மினிட்ஸ், சைக்காலஜி 30 மினிட்ஸ், மேக்ஸுக்கு 30, சயின்ஸுக்கு 30, இல்லை சோஷியல் எழுதுறவங்களுக்கு அதுக்கு 1 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்ப்ளிட்டப் பண்ணி படிங்க. ஒரு 30 மினிட்ஸுக்கு ஒரு செக்ஷனை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுக்குன்னு நான் தெரிஞ்ச கொஷின் தெரியாத கொஷின் எல்லாத்தையும் ஒரே டைம் ஷேர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ண உடனே சைக்காலஜி தான் இருக்கும். ஸோ சைக்காலஜி எனக்கு நல்லா தெரியும், நான் படிச்சிருக்கேன்றவங்க ஃபஸ்ட்டு சைக்காலஜி அட்டன் பண்ணுங்கள். என்னை கேட்டால் சைக்காலஜி கடைசி அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நல்லா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் தெரியுமோ அந்த சப்ஜெக்ட் அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு எந்த மேஜர்னா தமிழ் ஈஸியாக இருக்கும், அவங்க தமிழ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய மேஜர் மேக்ஸோ சயின்ஸோ இல்லை இங்கிலீஷோ அது என்னவோ இல்லை சோஷியலோ அதை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தது இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது மினிமம் ஒரு 150 குறைஞ்சது ஒரு 60 கொஷின்ஸ் ஆச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். 150க்கு பார்த்தீங்கன்னா 60 கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். மீதி நீங்கள் 75% தெரிஞ்சு 50% தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதாகவே கம்பல்சரி இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா 70-80 கொஷின்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே இந்த ட்ரிக்ஸு நீங்கள் பின்னாடி நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து 5 to 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது மூலமா உங்களுக்கு ஒரு 10 கொஷின்ஸே கிடைக்குதுன்னா கூட நீங்கள் 90 மார்க்ஸ் எடுத்துகிட்டு நம்மளுடைய டார்கெட் படி நம்ம கம்பல்சரி எந்த கம்யூனிட்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறது 60ன்றது கம்பல்சரி, அப்போ உங்களுக்கு 60 தான் தெரியும்னு நான் சொல்லலை. ஒரு அப்ராக்சிமேஷன் குறைஞ்சது நமக்கு ஒரு 60 கொஷின்ஸ் தான் தெரியுது, கன்ஃபார்ம் தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய கொஷின் நான் மினிமம் லெவல் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது மாதிரி இருக்கிறது ஒரு 60 கொஷின்ஸ் இருந்தால் கூட ஒரு மீதி உங்களுக்கு அரைகுறையாக தெரிஞ்ச கொஷின் நீங்கள் போடுறது வந்து ஒரு 20 கொஷின் கரெக்டாகும். மீதி 10 கொஷின் போட்டுருந்தாலும் ஒரு 90 கொஷின் போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். அந்த எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சரி வாங்க, அதே மாதிரி இதில் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் மிஸ்டேக் பண்ணாமல் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தமிழ் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தமிழ் கொஷின் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு சைக்காலஜி இருக்கும், நீங்கள் வைத்து தமிழ் எடுத்துகிட்டு போய் எங்கள் சைக்காலஜியில் மார்க் பண்ணிட்டு வச்சிட்டிங்கன்னா தப்பு, நீங்கள் எக்ஸாமுக்கு படித்ததே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு கொஷினுக்குமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு தெரியுதா, அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு தான் ஆன்சரில் ஓஎம்ஆரில் மார்க் பண்ணால் கொஷின் நம்பர் 1க்கான ஆன்சர் பின்னு நமக்கு தெரியுதா, அப்போ கொஷின் நம்பர் 1க்கு பியா, 31க்கு சியா, 32க்கு பியான்ட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்லேருந்து அட்டன் பண்ணதான் நிறைய கொஷின் உங்களுக்கு தெரியாததுக்கு ஸ்கிப் பண்ணுவீங்க. அந்த கொஷின் எடுத்துகிட்டு போய் தெரியாத கொஷின் 35வது கொஷின் போய் ஆன்சரை போய் 34 ஸ்கிப் பண்ணிவிட்டு வரதால 34 மார்க் பண்ணிட்டீங்கன்னா 34 உங்களுக்கு தப்பாகிடும். 35 நீங்கள் வந்து பின்னாடி அப்படியே போட்டுட்டு வந்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ எவ்வளோ கொஷின் போடுறீங்களோ அவ்வளோ கொஷின் தப்பாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா ஒரு கொஷினுமே 35வது கொஷினை 35வது கொஷினுக்கு நேராக தான் ஆன்சர் பண்ணுறோமா, கொஷின் பேப்பர் 36வது கொஷினுக்கு சி ஆன்சர், அப்போ இங்கே புக்கில் ஓஎம்ஆர் 36வது கொஷினுக்கு சி தான், 36வது கொஷின் தான் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு கொஷினுக்குமே செக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் உங்களுக்கு ஓஎம்ஆரில் எந்த மிஸ்டேக்குமே வராது.
அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஓஎம்ஆரில் எந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும். இது மாதிரி தப்பு பண்ணவங்க அதனால் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த அட்டம்ப்டில் கன்ஃபார்ம் நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு கொஷினுமே 31வது கொஷினா, 41வது கொஷினா, 85வது கொஷினா ஒன்று நீங்கள் செக் பண்ணி என்ன பண்ணுங்கள், அதை ஷேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஓஎம்ஆரில் மிஸ்டேக் வராது. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், புக்லெட் நம்பர் எல்லாமே நீங்கள் தான் ஷேட் பண்ணணும். அது எல்லாமே கரெக்டாக ஷேட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய ஓஎம்ஆரை இன்வேலிட்னு வந்துடும். ஸோ ரெஜிஸ்டர் நம்பரு, புக்லெட் சீரீஸு இதெல்லாமே கரெக்டாக பார்த்து எந்த நம்பருக்கும் ஒரு டைமுக்கு 2 டைம்னா கூட இந்த ரெஜிஸ்டர் நம்பர், கொஷினரி சீரீஸ் தான் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் சேர்த்தியானாலும் பரவாயில்ல, பொறுமையாக செக் பண்ணி ஷேட் பண்ணுங்கள். அதே மாதிரி பதட்டப்படாதீங்க. எவ்வளோ கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் சரி, 60 கொஷின் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கிட்ட சந்தோஷப்படுங்க. 150க்கு 60 கொஷின் தெரிஞ்சிருச்சு. மீதி இன்னும் 70 கொஷின்ஸ் இருக்குது. 70 இன்னும் 90 கொஷின்ஸே இருக்கும். அந்த 90 கொஷின்ஸில் ஒரு 30 கொஷின் நம்ம கரெக்டாக போட மாட்டோமா? ட்ரிக்ஸ் இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு தைரியமாக நீங்கள் போடுங்க. கன்ஃபார்ம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ வாங்க அடுத்தது நம்ம ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ட்ரிக் அப்படின்னு சொன்னால், ஒரு கொஷினுடைய கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியாத கொஷினுக்காக தான் இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் ட்ரிக் நம்பர் 1 என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் வந்து இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா, இப்படி கொடுத்துருக்கல ஒரு கொஷினோட ஆப்ஷன் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. மீதி ஆப்ஷன் எல்லாம் சின்னதாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த லென்த்தாக இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை தான் வந்து தூக்கணும். மேக்ஸிமம் கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லென்த்தியான ஆன்சரை வந்து ஆப்ஷன் தான் வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா நோக்கம், அப்ஜெக்டிவ்ஸ், எய்ம்ஸு அது மாதிரி கொஷின்ஸுக்கு இது மாதிரி லாங் ஸ்டேட்மெண்ட்டாக தான் வந்து ஆன்சராக கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஷின் தெரியலன்ற பட்சத்தில் லாங் ஆப்ஷன் எது இருக்குதோ அதை வந்து ஆன்சராக சூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிக் நம்பர் 1. அடுத்தது ட்ரிக் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று ஒன்று கொடுத்துட்டு காரணம் ஒன்று கொடுத்து, இது கூற்று காரணம் சரியா, கூற்று தவறு, காரணம் தவறு இப்படின்னு கொஷின் கேட்பாங்க. இது மாதிரி கொஷின் என்ன பண்ணுங்க, தெரிஞ்ச கொஷினா உங்களுக்கு எது கூற்று தேவையா காரணம் தேவை நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த கொஷினை பற்றி சுத்தமாக எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னு சொன்னால், கூற்று காரணம் இரண்டுமே சரின்னு எழுதுங்க. சரிங்களா? கூற்று காரணம் இரண்டுமே நீங்கள் வந்து சரின்னு எழுதணும். சரிங்களா? ரெண்டுமே சரி. இதுவும் வந்து கரெக்டாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரிக்கு. கூற்று காரணம் கொடுத்து அந்த கொஷினை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூற்றும் சரி காரணம் சரி ரெண்டுமே சரின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரிக்கு. ஸோ அடுத்தது தேர்டு ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷினில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இது, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இது, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இதுன்னு சொல்லி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். கீழே ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி, செகண்டும் தேர்டும் சரி, 4 ஆப்ஷன் ஆல் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கொஷின் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதும் இருக்கும், நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. தெரியல சுத்தமாகவே ஐடியாவே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. 3 அனைத்தும் சரி, 3 ஆப்ஷனும் 3ம் சரி, 4 ஆப்ஷன் கொடுத்தா 4ம் சரி, அனைத்தும் சரின்னு போடுங்க. இதுவும் வந்து பாஸ் ரைட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. தட் இஸ் த தேர்ட் ட்ரிக். ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபோர்த் ட்ரிக் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கொஷினோட ஆன்சரில் வந்து 0, 1, 0 ஆப்ஷனில் 0 இருக்குது, 1 இருக்குது, இல்லை இன்ஃபினிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸு இல்லை சயின்ஸில் விதமாக கொஷின் கேட்பாங்க. இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸாக இருக்குது. மேக்ஸிமம் 0 இல்லை 1 ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அது ஆன்சர் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்ற பட்சத்தில் 0வோ 1ஓ போட்டுட்டு வாங்க. சரிங்களா? இது வந்து ஃபோர்த் ட்ரிக். அடுத்தது ஃபிஃப்த் ட்ரிக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொஷின் இருக்குது, ஏதோ ஒரு இயர் கொடுத்துட்டு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா 11, 12, 13,
14 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டராக இது மாதிரி ஏறு வரிசையில் எழுதணும். அதான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடு. இல்லை தேர்டாக எந்த வேல்யூ வருதோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது இது வந்து ஒரு ட்ரிக். ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த் ட்ரிக்கு. ஆப்ஷன்ஸ் வந்து கண்டினியூவாக ஒரு நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டாக வரக்கூடிய வேல்யூ இருக்கிறது தான் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ட்ரிக். ஓகேங்களா? அடுத்தது சிக்ஸ்த்து ட்ரிக்கு என்னென்னா, இப்போ நம்பர்ஸ் வந்து கண்டினியூவாக இல்லை வேறு இதில் மாற்றி இருக்குது அப்படின்னா அது என்ன ட்ரிக் அங்கே யூஸ் பண்ணுன்னா அதையும் இதே மாதிரி நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். 12, 17, 22, 28 அப்படின்னு பார்த்து எழுதிட்டு இதில் செகண்டாக வரக்கூடிய வேல்யூ எதுவோ அந்த வேல்யூ தான் என்னது ஆப்ஷனை கரெக்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ட்ரிக். ஓகேங்களா? நம்பர்ஸ் வந்து கண்டினியூவாக இல்லாமல் டிஸ்கண்டினியூவாக இருந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்டாக இருக்க அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அதில் செகண்டாக வரக்கூடிய ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். இது வந்து சிக்ஸ்த்து ட்ரிக். அடுத்தது செவன்த்து ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா, செவன்த்து ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸு, இயர்ஸு, டேட் இதெல்லாம் கொடுத்துட்டு இது சரியாக தவறான்னு கேட்டாங்கன்னா இது வந்து தவறாக இருக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது தவறான ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் வந்து இது மாதிரி டேட்டு, மந்த்து, இயர் இது மாதிரி கொடுத்துருக்குது தவறாக மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குன்னு கண்ணை மூடிட்டு எந்த ஆப்ஷன் வந்தாலும் டேட்டு கொடுத்துருக்கோம், இயர் கொடுத்தா அது கன்ஃபார்ம் தப்புன்னு சொல்லி போகாதீங்க. உங்களுக்கு ஆன்சரே சுத்தமாக தெரியாது, அது பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லைன்ற பட்சத்தில் நான் இப்போ இங்கே சொல்லிட்டு இருக்க ஒவ்வொரு ட்ரிக்ஸுமே நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அப்படி எதுவுமே தெரியலன்ற பட்சம் டேட்டு, மந்த், இயர் கொடுத்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் ஒரு வேளை அது தப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அதை தவறான விடை, தவறான இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ட்ரிக். அடுத்தது எயித் ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நேம்ஸ் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு சைக்காலஜிலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு இதுலேயோ பார்த்தீங்கன்னா 4 பேர் கொடுத்துட்டு அதில் வந்து ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஏதோ கொடுத்து இதை யார் சொன்னது, இதை யார் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷனில் 4 வார்த்தைக்கு இருக்கிறது எல்லா வார்த்தைக்கும் இனிஷியல் மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. இல்லை எல்லாத்துக்குமே இப்போ சுப்பிரமணிய பாரதியார்ன்றது எழுதியிருப்பாங்க, பக்கத்தில் ஒரு ஜி பாரதியார், எஸ் பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலோட மென்ஷன் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் 3 ஆப்ஷன் நார்மலாக இருக்கும், ஒரு ஆப்ஷன் மட்டும் இனிஷியல் மென்ஷன் பண்ணியிருக்குதுன்னா அந்த இனிஷியல் மென்ஷன் பண்ண ஆப்ஷன் வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்ற பட்சத்தில் ஒரு ஆப்ஷன் மட்டும் இனிஷியலோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ட்ரிக். ஓகேங்களா? அடுத்தது நைன்த்து ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட்டோடு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து ப்ராக்கெட்டில் இங்கிலீஷ் மீனிங்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஆப்ஷனில் எல்லா ஆப்ஷனுக்குமே ப்ராக்கெட்டில் கொடுக்காம ஒரே ஆப்ஷனுக்கு மட்டும் ப்ராக்கெட்டில் சம்திங் ஏதாச்சும் எழுதி இருக்குது இங்கிலீஷ்லேயோ இல்லை ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ அது வந்து நைன்த்து ட்ரிக், அதை சூஸ் பண்ண பாருங்கள். அடுத்தது 10வது ட்ரிக் என்னென்னா, சப்போஸிங் தமிழில் உங்களுக்கு படித்து பார்த்து அந்த ஆன்சர் புரியலன்னா இங்கிலீஷில் நீங்கள் ஏதாச்சும் படித்து பாருங்கள். அந்த கொஷின் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுது ஆன்சர் வர மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு. இல்லை இங்கிலீஷில் படித்து இருக்கிறவங்க இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியலனா தமிழில் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள், தமிழ் கொஷின் பேப்பர் படித்து பாருங்கள், ஏதாச்சும் உங்களுக்கு புரியுமான்னு சொல்லிட்டு. ஸோ தமிழில் இருக்கிறவங்க இங்கிலீஷில் இருக்கிறவங்க தமிழையும் செக் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபபிலிட்டி தமிழ் இங்கிலீஷில் ஏதாச்சும் கொஷின் மிஸ்டேக் இருந்தால் கூட இங்கிலீஷில் இருக்கிற விஷயம் தான் என்ன பண்ணுவாங்க, ஆன்சராக கொடுப்பாங்க. ஸோ அதனால் தமிழில் இருக்கிறவங்க உங்களுக்கு தமிழ் ஆன்சர் தெரியலனா இங்கிலீஷில் ஏதாச்சும் பாருங்கள், அதில் ஏதாச்சும் கிளிக் ஆகிற மாதிரி இங்கிலீஷுக்கு தான் வந்து ஹைலி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து ரெஃபர் பண்ணி அதில் ஏதாச்சும் ஆன்சர் கிடைக்க முடியுமான்னு பாருங்கள். இதுதான் வந்து 10th ட்ரிக். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரியலன்ற பட்சத்தில் வந்து பொறுமையாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத கொஷினுக்கு எடுத்தோடனே ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டில் 10 கொஷினா உங்களுக்கு தெரியாத 10 கொஷின் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 10 உங்களுக்கு தெரியாத கொஷினோட ஆன்சர் தமிழில் கேட்டிருக்கிற ஆன்சர் ஒரு வேளை சயின்ஸ்லேயோ மேக்ஸ்லேயோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் ஆனால் அந்த 30 ஃபஸ்ட்டு தமிழே 30 கொஷினுக்கு தான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியல, ஆனால் அது 21வது கொஷின் அதுக்கான ஆன்சருக்கான லிங்க் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இல்லை 30வது கொஷின் கூட அதுக்கான ஆன்சருக்கான லிங்க் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச கொஷின்
கொஷின் அட்டன் பண்ணிட்டு தெரியாத கொஷினை பொறுமையாக பின்னாடி அட்டன் பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா அதுக்கான ஆன்சர் பின்னாடி இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க, இந்த 10 ட்ரிக்ஸு சொல்லியிருக்கோமா, இந்த 10 ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு 5 to 10 கொஷின்ஸ் கம்பல்சரி கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், இது வந்து எப்போனா உங்களுக்கு அந்த கொஷினை பற்றி நோ ஐடியா, எதுவுமே எனக்கு தெரியல, நான் இங்கு பிங்கி தான் போட போகிறேன், மொத்தமாக சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற சமயத்தில் மட்டும் நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்ட் அட்டன் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக போங்க. நமக்கு படித்த கொஷின்ஸ் தான் வரும், கம்பல்சரி எல்லாரும் எழுதி பாஸ் பண்ணலாம். 82 மார்க்ஸ் 90 மார்க்ஸ் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ தைரியமாக போங்க. 2 சப்ஜெக்ட் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா போதும். 20 to 25 மார்க்ஸ் 2 சப்ஜெக்ட். தமிழில் நான் 25 மார்க்ஸ்ப்பா, என்னோடய மேஜர் மேக்ஸ் நான் அதில் ஒரு 25 மார்க் எடுப்பேன், என்னோடய மேஜர் சயின்ஸ் நான் அதில் ஒரு 25 எடுப்பேன்னா அதில் 50 மார்க் ஆகிடுச்சு. மீதி 30 மார்க்கு தானே, 33 மார்க் தான். ஸோ நீங்கள் மீதி வந்து இங்கிலீஷில் ஒரு 11, மேக்ஸில் இல்லை சயின்ஸில் ஒரு 11, சைக்காலஜியில் ஒரு 11 எடுத்திங்கன்னா கூட 33 மார்க் அசால்ட்டாக 83 மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா கூட இதில் 1-2 கம்மியாக கூட தாராளமாக மார்க்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். தயவு செஞ்சு அதனால் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸ் நல்லா அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? தெரியாத கொஷின்ஸ் பின்னாடி அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாமு முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் போட்ட நோட்ஸ் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் கீஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக தமிழுக்கு, மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு ஆன்சர் கீஸ் ஷேர் பண்ணுவோம். ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன் ஃப்யூச்சரில் அதுக்கடுத்து இன்னும் பல எக்ஸாம்ஸ்க்கான நோட்ஸ், மெட்டீரியல், ஸ்டடீஸ், டிப்ஸு, டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக போங்க. இப்போ நீங்கள் படித்தது தான் வரும், அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக போங்க, பதட்டப்படாதீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு 8:30 to 9:30 9 o'clock முன்னாடி ரீச் ஆக பாருங்கள். எக்ஸாமுக்கு முன்னாடி சாப்பிட்டு போங்க, எக்ஸாம் ஹாலை முன்னாடி பார்த்து வச்சுக்கோங்க. பாய்.